வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம ஏன் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கணும், ஏன் பாஜக கூட்டணிக்கு அதிமுகவோடு சேர்ந்திருக்கிற அத்தனை கட்சிகளையும் புறக்கணிக்கணும் அப்படின்பதை உங்கள் சிந்தனைக்கு விடக்கூடிய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. பாஜக மாநில உரிமைகள் எல்லாம் தூக்கி காலில் போட்டு நசுக்கி எதேச்சதிகாரத்தோடு இந்திய நாட்டை ஆளணும்னு நினைக்கிற ஒரு கட்சி. அதிமுக பாஜக காலிலேயே விழுந்து கிடக்கிற ஒரு கட்சி. இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்து ஒருவேளை தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா நம்முடைய மாநில உரிமைகள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். தமிழ்நாடு எந்த வகையில் எல்லாம் பாதிக்கும் அப்படின்பதை சில ஆதாரங்களோடு உங்ககிட்ட சொல்ல வேண்டியதுதான் எங்களுடைய நோக்கம். அதைத்தான் வாய்ஸ் ஆஃப் லோ உங்களிடத்தில் கொண்டு செல்கிறது. முதல்ல அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் காலங்காலமாக பின்பற்றப்படும் மாநில உரிமை என்கின்ற கோரிக்கையை தூக்கி குப்பை தொட்டில வீசுவாங்க. இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சி நாடு. அதில் ஒவ்வொரு மாநிலங்களும் சுயாட்சியாக இருக்கணும்னு சொல்வதில் தமிழ்நாடு மிகப்பெரிய பிரபலமாக இப்ப இருக்கு. நீங்க 1950கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்கின்ற அந்த கோரிக்கைகளோடு தான் இன்னைக்கும் நம்ம வாழ்ந்துகிட்டு வரோம். இந்திய அளவில் மாநில சுயாட்சிக்கான பிரபலமான கட்சியாக எதை சொல்லுவாங்கன்னு சொன்னா திமுகவை சொல்லுவாங்க. அப்படி ஒரு நிலைமை ஒருவேளை இன்னைக்கு திமுக தோற்கடிக்கப்பட்டால் தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமைகள் என்ன ஆகும், தமிழ்நாட்டின் உரிமைகள் என்ன ஆகும் அப்படி என்பதை ஒவ்வொன்றாக நான் சொல்ல வேண்டியதுதான் இந்த வீடியோவுடைய நோக்கம். தொடர்ந்து பாருங்கள். முதல்ல நாம கவலைப்பட வேண்டியது, எல்லா சட்டங்களையும் ஒன்றிய அரசு மட்டுமே நிறைவேற்றும். மாநிலங்களுடைய தன்மைக்கேற்ற, மாநிலங்களுடைய சூழலுக்கு ஏற்ப சில சட்டங்களை நாம் உருவாக்கலாம் நினைச்சாலும் அது நடக்காம போகும். அது மிகப்பெரிய ஆபத்தாக இன்னைக்கு இருக்கு. ரெண்டாவது, ஒவ்வொரு மாநிலமும் தன்னுடைய தேவைக்காக நிதி வசூல் என்பதும் வரி வசூல் என்பதும் கடந்த காலங்களில் இருந்தது. அது மாநிலங்கள் மத்திய அரசை சார்ந்து வாழாமல் சுயேட்சையாக நடைபெறுவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஆனால் ஒன்றிய அரசு கொண்டு வந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது மாநிலங்களுடைய ஒட்டுமொத்தமான வரி பங்கீடையும் வரி வருவாயையும் கட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் மாநிலங்களுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி வரி பங்கை கூட தனக்கு ஏற்ற மாநிலம் ஏற்காத மாநிலம் என்ற காரணங்களை சொல்லி தட்டி கழிக்கக்கூடிய வேலையையும் ஒன்றிய அரசு பண்ணுது. இது மாநிலங்களின் உரிமை என்பது மிகப்பெரிய அளவுக்கு மாறும். மூணாவது, இப்ப நாம் சொல்லக்கூடிய கல்வி பட்டியல். கல்வி என்பது ஒரு காலத்தில் மாநில பட்டியலில் இருந்தது. நெருக்கடி காலத்திற்கு பிறகு ஒன்றிய பட்டியலும் மாநில பட்டியலும் இணைந்து என்று ஒரு சூழ்நிலை சட்டம் என்று கொண்டு வரப்பட்டது. ஆனால் இன்னைக்கு மாநில பட்டியலர்களுடைய கல்விக்கான எல்லா அதிகாரத்தையும் மத்திய அரசு கொண்டு போயிருக்கிறது. அது படிப்படியாக நாளைக்கு இந்தி திணிப்புல இருந்து எல்லா விதமான மொழி திணிப்பிற்கும் கலாச்சார திணிப்பிற்கும் அந்த கல்வியை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. இதை கேட்கிற தைரியம் இல்லாத கட்சியாக அதிமுக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறது. நாலாவது, அதிகார குவிப்பு. எதிர்கட்சிகள் தன்னை எதிர்ப்பவர்கள் வேண்டப்படாதவர்கள் என்கிற அத்தனை பேரும் மேலே இடி வழக்கு விடுறது, சிபிஐ விடுறது, இந்த மாதிரியான பல நெருக்கடிகளை கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமான அதிகார குவிப்பையும் வைத்துக் கொண்டு ஆர்டிகல் 356 சொல்லக்கூடிய மாநிலங்களை கலைக்கக்கூடிய அதிகாரம் உட்பட எல்லாவற்றையும் ஒன்றிய அரசிடம் வைத்துக் கொண்டு மாநில அரசுகளை மிரட்டக்கூடிய வேலையை நிச்சயமாக அவர்கள் பார்ப்பாங்க. இதற்கு தட்டி கேட்கக்கூடிய தைரியம் அதிமுக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக அது இருக்காது. ஆகவேதான் நாம் திமுக வெற்றி பெற வேண்டும் நம்ம சொல்றோம். ஆகவேதான் சொல்லுகிறேன், இது தேர்தல் காலம். அடுத்த 5 ஆண்டுகள் நம்ம யார் ஆள வேண்டும் என்பதற்கான காலம், முடிவு செய்யக்கூடிய காலம் இது. அதிமுகவை தோற்கடிப்பதற்கு ஆயிரக்கணக்கான காரணங்களை நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். அதில் ஒரே காரணத்தை இப்போது சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து பல காரணங்களை உங்களோட விளக்குகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாங்க.